யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம விஜய் ஈஸ்ட் மேக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, தட் மீன் ஈதல் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம ஈசி மேக்ஸ் விஜய் ஈசி மேக்ஸ்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் எவ்ரி வீக் உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்கு மூல காரணமா இருக்கிற நம்ம மனோஜ் சார், ஈதல் டெஸ்ட் மனோஜ் சாருக்கு நான் எல்லாத்துக்கும் சார்பா நன்றி தெரிவிச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு 11:30 வரைக்கும் 11:30 வரைக்கும் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். மேக்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியா போடுறதுன்னு கிளாஸ் எடுப்பேன். சூப்பர் டெக்னிக்ஸ் எடுத்துருவேன். ஆஃப்டர் 11:30 ஓகேங்களா, ஒரு 20 minutes உங்களுக்கு குயிஸ் ப்ரோக்ராம் நடக்கும். மனோஜ் சார் வந்து டைரக்டா கண்டக்ட் பண்ணுவாரு லைவ் கிளாஸ்ல. அவரோட யூடியூப் சேனல் அந்த லிங்க்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவார். 11:30 அந்த ரேஞ்சில் நான் கிளாஸ் முடிக்கும் போது அவரோட சேனல் லிங்க் சென்ட் பண்ணுவார் சேட் பாக்ஸ்ல. நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவரோட லிங்க்ல நீங்க ஜாயின் ஆயிட்டு நீங்க குயிஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே அட்டன் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த குயிஸ் ப்ரோக்ராம் வின் பண்றவங்களுக்கு, இந்த குயிஸ் ப்ரோக்ராம் வெற்றி பெறவங்களுக்கு வேல்யூபிள் சர்டிபிகேட், வேர்ல்டு லெவல்ல வேல்யூபிள், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஒர்த்தான சர்டிபிகேட் உங்களுக்கு வழங்கப்படும். வாட்ஸ்அப்ல சார் வந்து சென்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்டிபிகேட் வாங்கினவங்களும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பர்பா இருக்கு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் சர்டிபிகேட் வாங்க, அதாவது நீங்க வாங்க, எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். உங்க முழு கவனம் இங்க மட்டுமே வைங்க. உங்க ஃபுல் கவனமும் டிவி இருந்தா டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டிவில ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் நேரம் நிமிர்ந்து நோட்டு பெண்ணு கையில இருக்கு, நோட்டு பெண்ணு கையில வச்சுக்கோங்க. நோட்டு பெண்ணு கையில வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லி போறேன். பேப்பர் பண்ண வேண்டாம், கால்குலேட்டர் வேண்டாம், எதுவுமே இல்லாம கண்ணை மூணு சம்ஸ் போடலாம். எதுக்காக நோட்டு பண்ணி எடுக்க சொல்றேன்னா, சும்மா ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருது. ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா லைஃப் டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணிடுவோம். நாங்க எவ்ரி வீக் கண்டக்ட் பண்ற கிளாஸ் யூடியூப்ல எந்த ப்ரோக்ராம் நாங்க கண்டக்ட் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுனே அப்லோட் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிடும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உங்களை மாதிரி மேக்ஸ்ல ஜீனியஸ் ஆகட்டும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்ம விஜய் ஈசி மேக்ஸ் சேனலும் யூடியூப் சேனலும் ஈதல் டெஸ்ட் யூடியூப் சேனலும் 2 சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சார் நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்கிறவங்க சிங்கிள் எஸ் ஷேர் பண்ணுங்க. சிங்கிள் எஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க்கை என்ன பண்றீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல சொல்லல. ஓகே ஜீவி பண்ணுங்க. சிங்கிள் எஸ்ன்னு செட் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறீங்க, மொபைல பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வெரி குட், சூப்பர். நிறைய பேர் எஸ் ஓகேன்னு செட் பண்ணிருக்காங்க. சூப்பர். இப்போ நீங்க உங்க நேம் சேட் பண்ணுங்க. உங்க நேமும் பிளேஸும் சேட் பண்ணுங்க. லைவ் சேட்ல உங்க நேமும் பிளேஸும் சேட் பண்ணுங்க. நேமுக்கு முன்னாடி ஜீனியஸ் சேர்த்தீங்க. ஏன்னா நீங்க ஜீனியஸ். எண்ணங்களுக்கு சொற்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஜீனியஸ் போட்டு உங்க நேமும் பிளேஸும் ஒரு ஃபர்ஸ்ட் 5 பேர் மட்டும் நான் படிச்சு காட்டுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 பேர் யார் ஷேர் பண்றீங்க பார்க்கலாம். நேமும் பிளேஸும். லாவண்யா, தீர்த்தா, சரண்யா, சுகன்யா, சூப்பர். கனிமொழி, சூப்பர். அன்பு கவி, சரண்யா, நரேஷ், சூப்பர். வெல்கம். எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். பர்ஹான், ஓகே சூப்பர். இந்த தூள் கலக்கல. இப்ப நல்லா லிசன் பண்ணுங்க.
இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க நம்பரை வந்து ஹாஃப் பண்ணி சொல்லுங்க. நான் கொடுக்குற நம்பரை நீங்க ஹாஃப் பண்ணி சொன்னீங்கன்னா எனி நம்பர் டிவைட் பை 2 வந்து பேப்பர் பண்ண வேண்டாம், கால்குலேட்டர் வேண்டாம், 2 செகண்ட்ல சொல்லிடலாம். ஓகேங்களா? 2 செகண்ட்ல சொல்லிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க 1 செகண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நம்பர் சொல்றேன், நீங்க பாதி பண்ணி சொல்லுங்க. செகண்ட் டேபிளுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கள ரொம்ப ஈஸியா போட்டுருங்க. செகண்ட் டேபிள் ரொம்ப ஈஸி. 2 ஆட் பண்ணி செகண்ட் டேபிள், 2 ஆட் பண்ணி செகண்ட் டேபிள். இப்போ செகண்ட் டேபிளோட ஆன்சர் மட்டும் சேட் பண்ணுங்க. செகண்ட் டேபிளோட ஆன்சர் மட்டும் சேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 1 2 சார் 2, 2 2 சார் 4 இருக்கு இல்லைங்களா? கொஸ்டின் எழுத வேண்டாம். 1 into 2 2ன்னு எழுத வேண்டாம். 2, 4, 6, 8, 10 அவ்வளவுதான் போதும். 4 நம்பர்ஸ் எல்லாம் போதும். 2 1 2 சார் 2, 2 4 6 8 10 5 நம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷம். ஓகே, ஜீனியஸ் பாலா சார் வெரி குட். பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும். சூப்பர் சாந்தி, சூப்பர் சூப்பர். ஓகே, இதை வச்சு தூள் கலப்பில் எல்லாமே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட 4/2 என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4ல half என்ன 2, 4ல half என்ன 2, இப்போ 2 இஸ் ஆன்சர். இதே 6/2 என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 6ல half என்ன 3, அதாவது ஒன்னு ஹாஃப் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு டக்குன்னு ஹாஃப் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. விஜய் சார் சின்ன குழந்தை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இப்பதான் செகண்ட் இப்பதான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன குழந்தை இருந்தாங்கன்னா டேபிள் சொல்லுங்க. 6 வந்து 2 டேபிள்ல ஹவு மெனி டைம்ஸ் 2 வருது பாருங்க. 6 1 2 சார் 2, 2 2 சார் 4, 3 2 சார் 6. அப்போ 3 இஸ் ஆன்சர். 6/2 3. 8/2 என்ன கேட்டாங்க? டிவிஷன் பை 2 பார்த்துட்டு இருக்கோம். டிவிஷன் பை 2 பார்த்துட்டு இருக்கோம். எனி நம்பர் டிவைட் பை 2 கண்ணை மூடி எப்படி போடுறது பாக்குறோம். 8/2 என்ன கேட்டாங்கன்னா 2 டேபிள்ல 8 வர வரைக்கும் சொல்லணும். ஃபிங்கர் வச்சு சொல்லிக்கலாம். 1 2 சார் 2, 2 2 சார் 4, 3 2 சார் 6, 4 2 சார் 8. இன்னொரு சொல்லிடுறேன். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின்ல பாதி பண்ணி டக்குன்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைங்க செகண்ட் டேபிள் சொல்லுங்க. எப்போ 8 வருதோ அதுதான் ஆன்சர். 4 2 சார் 8, 4 இஸ் ஆன்சர். இப்போ கொஸ்டின் கேட்கிறேன். ஆல் தி பெஸ்ட். 4/2 ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. 4/2 வச்சு பெரிய சம் போட போறோம் பாருங்க. எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்க பாருங்க. ஸ்மார்ட் யூஸ் பண்ணி பிக் சம்ஸ் போட போறோம். 4/2 4/2 அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, 8/2 8/2 8/2 8/2னா how many 2s are 8? 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. ஓகே, சூப்பர். இப்போ ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். தர்மிளா வெல்கம், வெரி குட். லாவண்யா, சாந்தி, சூப்பர். துரைசாமி சூப்பர். ஓகே, இப்போ ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். ஓகே சார், ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாமாங்க சார்? கொடுங்க சார், கொடுங்க. ஓகே, தினேஷ் ஷேர் ஸ்கிரீன் எடுத்துக்கங்க. தூள் கலப்படும். என்னோட மொபைல் நம்பர் இன்னும் சேவ் பண்ணாதவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய பேர் வந்து விஜய். எப்ப இந்த டவுட்னாலும் கால் பண்ணி கேட்கலாம்.
மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 9 8 4 நாங்க பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் டெய்லி. வாட்ஸ்அப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் டெய்லி. உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் எப்படி ஈஸியா போடுறது, மேஜிக்கு, மோட்டிவேஷன் எல்லாமே வரும். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 9842616790. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் நோட் கையில இல்லாதவங்கிறவங்க நோட் இருந்தா நோட்ல எழுதிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சுக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நோட் இல்லைங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க மேக்ஸ்குள்ள போகலாம். 9842616790. ஓகே, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்க பாருங்க. இப்போ 24 by அதுக்கு முன்னாடி ஸ்மால் சம் பார்த்துட்டு பிக் சம் பார்த்துக்கலாம். 6 divided by 2 கேட்டாங்கன்னா நீங்க ஹெட்டிங் என்ன எழுதுறீங்கன்னா எனி நம்பர் டிவைட் 2. எனி நம்பர் டிவைட் 2. இப்போ 6 by 2 என்ன கேட்டாங்கன்னா 6ல பாதி. 6ல ஹாஃப் என்னங்க 3. 6ல ஹாஃப் என்னங்க 3. இப்போ 3 இஸ் ஆன்சர். செக் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணணும்னா 3 2s 6 கரெக்டா வருதுங்களா? 3 2s 6. அப்ப ஆன்சர் கரெக்ட். இப்போ இதுக்கு யார் சொல்றீங்க பார்க்கலாம். 4 by 2 கேட்டாங்கன்னா how many times 2s are 4? 2 times. 4ல half 2. 2 is answer. Answer கரெக்டான செக் பண்ணா 2 into 2 4. ஆன்சர் கரெக்ட். இப்பதான் விஷயமே இருக்கு. முக்கியமான விஷயம் எடுத்துட்டு போறேன். 24 divided by 2 கேட்டாங்கன்னா கேன்சல் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன்னா. 1 2s 2. 1 2s 2. 2 2s 4. 2 2s 4. Answer 12. Answer 12. Very good. ஸோ மனோஜ் சார் வந்து 11:30 கொஸ்டின் கேட்பாரு. ரெடியா இருங்க. உங்களுக்கு 2 டாபிக்ஸ் எடுத்துட்டு போறேன். என்ன நம்பர் டிவைட் பை 2, என்ன நம்பர் டிவைட் பை 9. 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணுவீங்க பேப்பர் பண்ண இல்லாம. இதே உங்ககிட்ட 2 not 4 by 2 கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் சிங்கிளா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங்கிளா வரணும். 1 times 2. 1 2s 2. 0 வந்து 0 போட்டுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். 0 வந்து 0 போட்டுக்கணும். அப்புறம் 4 வந்து 2. 102 இஸ் ஆன்சர். வெரி குட். நல்லா கலக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். நல்ல பிரில்லியண்டா இருக்கீங்க. வி ப்ரௌட் ஆஃப் யூ. சண்டேல படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு கிளாப் பண்ணி நான் பாராட்டுறேன். ஒவ்வொருத்தரும் நான் கிளாப் பண்ணி பாராட்டுறேன். வெரி குட். இப்படிதான் இருக்கும். இப்ப இதே உங்ககிட்ட 6,000 by 2 கேட்டாங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. எல்லா சமயம் இதே மாதிரிதான் வரும். டேபிள் தெரிஞ்சா போதும். டிவிஷன் ஈஸி. டேபிள் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். How many 2s are 6? 3 2s are 6. 3 2s are 6. 3 போட்டுக்கணும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கணும். 1 0 1 0 1 0. ஸோ டோட்டலா 3 0. அப்ப ஆன்சர் இஸ் 3000. வெரி குட். சூப்பர். இப்ப நான் 5 கொஸ்டின் கொடுக்குறேன். யாரு 3 கொஸ்டின் கொடுக்குறேன். டைம் கம்மியா இருக்கு. 3 கொஸ்டின் கொடுக்குறேன். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 802 divided by 2. 4000 divided by 2.
52 divided by 2. First sumக்கு என்ன வரும்? All the best. Very good. 401 வரும் தங்கம். 802 சொல்லிருக்கேன். அப்போ 8ல பாதி 4, 0க்கு 0, 2ல 1 தானே வரும். 401. 401. லாவண்ய தங்கம், நரேஷ் பார்ட்டிபென்ட் தங்கம் கரெக்ட் பண்ணிக்கங்க. 401 வரணும். ஏன்னா 802ல 8ல ஆஃப் 4, 0ல ஆஃப் 0, 2ல ஆஃப் 1. 401. இதுக்கு இதுல ஆஃப் 2. 2 போட்டு எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கணும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கணும். வெரி குட், கரெக்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். இப்படிதான் இருக்கணும் சமத்து. இது 3 2 6, 1 2 2. மூணுமே கரெக்ட்ங்கிறவங்க 3Cன்னு ஷேர் பண்ணுங்க. 3Cனா விஜய் மூணுமே கரெக்ட். மூணுமே கரெக்ட்ங்கிறவங்க 3Cன்னு ஷேர் பண்ணுங்க. 3Cனா 3 சம்ஸ் கரெக்ட். வெரி குட், வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். தருணன் துரைசாமி தங்கம் கரெக்ட் பண்ணிக்கங்க. 401 வரணும். ஏன்னா இந்த 8க்கு 4, 0க்கு 0, 2க்கு 1 2 2. நரேஷ் பார்த்திபன் நேர்மையா உண்மையா இருக்கீங்க. வெரி குட். 2Cன்னு ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களை பாராட்டுறேன். நீங்க நினைச்சிருந்தா 3Cன்னு ஷேர் பண்ணிருக்கலாம். நீங்க லைஃப்ல சூப்பரா வருவீங்க. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். உண்மையா நேர்மையா இருக்கணும். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். ஓகே, இப்ப பாருங்க. இப்போ 4000 by 2 கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அடிங்க. 2 2 4, 2 2 4. இப்போ 0க்கு 0, 0க்கு 0, 0க்கு 0. Answer is 2000. வெரி குட், சூப்பர். நரேஷ் பார்த்திபன், ஷர்மிளா சூப்பர். பர்ஹான் சூப்பர். நல்லா பிரில்லியண்டா இருக்கீங்க. வெரி குட். ஓகே, லாவண்யா சூப்பர். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஈவன் நம்பர் பார்த்தாச்சு. ஈவன் நம்பர் என்னன்னா எண்டிங் நம்பர் 2 4 6 8 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். எண்டிங் நம்பர் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 2 4 6 8 வந்து அது ஈவன் நம்பர். அப்போ 42ங்கிறது ஈவன் நம்பர். எண்டிங் நம்பர் ஈவன் நம்பர். ஸோ இட் இஸ் ஈவன் நம்பர். 68ங்கிறது எண்டிங் நம்பர் 8 ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர். 124ங்கிறது ஈவன் நம்பர். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் நம்பர்ல கண்டுக்காதீங்க, எண்டிங் நம்பர் மட்டும் பாருங்க. கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 2 4 6 8 வந்து அது ஈவன் நம்பர். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 1 3 5 7 9 வந்து அது ஆட் நம்பர். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 1 3 5 7 வந்து அது ஆட் நம்பர். இப்போ யார் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். 4 சம் தரேன், ஈவனா ஆடா சொல்லுங்க. 4 36 ஈவனா ஆடா? நம்பர் டைப் பண்ணி ஆன்சர் செட் பண்ணணும். ரெண்டுமே டைப் பண்ணணும். இதுவும் டைப் பண்ணி இது ஆன்சர் சொல்லணும். ரெடி. எண்டிங் நம்பர் மட்டும் பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க. 1008 539. எண்டிங் நம்பரை மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சிடுங்க. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் எண்டிங் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம்.
வெரி குட். கொஸ்டினோட ஆன்சர் பண்றீங்க. வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஈவன். ஏன்னா எண்டிங் நம்பர் 6. ரைட் டு நோட். நோட் எழுதாத எழுதிக்கங்க. ஈவன். எண்டிங் நம்பர் 8. ஈவன். எண்டிங் நம்பர் 9. எண்டிங் நம்பர் 9 13579 வந்து அது வந்து ஆடு. ரெண்டே நம்பர் தான், ஈவன் ஆடு ரெண்டே ரெண்டு தான். எண்டிங் நம்பர் 0. 0 வந்து அது ஆடு. சரி, ஈவன். 0 வந்து ஈவன். 0 வந்து ஈவன். ஒரு என்ன சந்தோஷமான விஷயம்னா, எத்தனை டிஜிட் வந்தாலும் கண்டுக்காதீங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. எண்டிங் நம்பர் செகண்ட் டேபிள்ல வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். எண்டிங் நம்பர் செகண்ட் டேபிள்ல வரலைன்னா அது ஆட் நம்பர். செகண்ட் டேபிள்ல வந்துச்சுன்னா செகண்ட் டேபிள்ல வர நம்பர்லாம் ஈவன் நம்பர். செகண்ட் டேபிள்ல வரலைன்னா ஆட் நம்பர். அவ்வளவுதான். ஓகே. இப்ப நீங்க ஈவன் நம்பர் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுது. இப்ப ஆட் நம்பர் பாருங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். உங்ககிட்ட 7/2 கிட்டன்னு சொன்னேன். இப்ப போர்டை பாருங்க, இல்ல போர்டை மட்டுமே பாருங்க, ரைட்டிங் போர்டை மட்டுமே பாருங்க. ஏன்னா ஈவன் நம்பர் பாதி பண்றது ஈஸி. ஆட் நம்பர் பாதி பண்றது, ஆட் நம்பர் 2 டிவைட் பண்றது எப்படி பண்ணணும்னா 7ஓட பிஃபோர் நம்பர் எழுதிக்கணும். 7ஓட பிஃபோர் நம்பர் என்ன? 6. அப்போ இப்ப அடிங்க. 3 2s 6 போட்டு 0.5 மட்டும் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். 0.5 மட்டும் சேர்த்துக்கணும். இன்னொரு சொல்றேன், எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. 9/2 கேட்டாங்கன்னா, எப்போதுமே ஆட் நம்பர் கேட்டாங்கன்னா அதை அடிச்சு பிஃபோர் நம்பர் எழுதிக்கணும். பிஃபோர் நம்பர்னா எப்படி -1. அதான் பிஃபோர் நம்பர். 8. இப்ப 8/2 என்ன? 4 போட்டுட்டு மறக்காம 0.5 சேர்த்துக்கணும். 0.5 சேர்த்துக்கணும். 4.5. அதான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட 27/2 கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 ஆட் நம்பர். எப்போ ஆட் நம்பர் வருதோ அப்படியே அடிச்சு விட்டு ஈவன் நம்பரை மாத்திக்கணும். டு கன்வெர்ட் ஈவன் நம்பர். ஏன்னா ஈவன் நம்பர் பண்றது ஈஸி. அப்ப இங்க அடிங்க. இங்க அடிச்சா 1 2s 2, 3 2s 6 போட்டுட்டு மறக்காம 0.5 வச்சுக்கணும். மறக்காம 0.5 வச்சுக்கணும். சொல்றவங்க செம்ம பிரில்லியன்ட். ஆல் தி பெஸ்ட். இப்ப எவ்வளவு தெளிவா புரிஞ்சிச்சு பாருங்க உங்களுக்கு. விஜய் சார், நான் இனிமே ஆறு நம்பர் தூள் கலப்பிடுவேன். தெளிவா புரிஞ்சுது. உங்ககிட்ட 69 டிவைட் பை 2 கேட்டாங்கன்னு சொன்னேன். இப்படி கேட்பாங்க அல்லது இப்படி கேட்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க என்ன பண்ணணும்னா 69க்கு எண்டிங் நம்பர் ஆட் நம்பர் வந்தாலே நீங்க மூளை யூஸ் பண்ணணும். அடிச்சு 68 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு 0.5 சேர்த்துக்கங்க. 0.5 இஸ் மஸ்ட். அப்போ 2 2 3s 6, 4 2s 8, 24. 9 வந்திருக்கு. ஆட் நம்பர் இருந்தாலே 0.5 போட்டுக்கணும். ஆட் நம்பர் வந்தாலே 0.5 சேர்த்துக்கணும். கொஸ்டின் ஆட் நம்பர் 0.5 இஸ் மஸ்ட். சரி 34. சரி 34. சாரி 3 2s 6, 34.5. 34.5. 3 2s 6. Very good. தீர்த்தா, சுகன்யா, கனிமொழி, சாந்தி, நரேஷ் பார்த்திபன், சரவணன் துரைசாமி, எல்லாம் செம பிரில்லியண்டா இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். இப்போ லாஸ்ட் சம். இது போடுறவங்க ரொம்ப பிரில்லியன்ட் இருக்கும். ஜீனியஸ் ஸ்கொயர் இருக்கும். 843/2. நீங்க என்ன மைண்ட் செட் பண்ணணும்னா எண்டிங் நம்பர் ஆட் நம்பர் வந்தாலே டக்குன்னு பிஃபோர் நம்பர் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் நம்பர் ஈவன் நம்பருக்கு கண்டுபிடிக்க ஈஸி. ஈவன் நம்பர் 2 டிவைட் பண்றது ஈஸி. நம்ம ஈஸி ஆக்கிட்டு அப்புறம் சம் போட போறோம். கொடுக்கப்பட்ட சம்மை ஈஸி ஆக்குறோம். இது பிஃபோர் நம்பர் கண்டுபிடிங்க. 843 பிஃபோர் நம்பர் 842. 1 மைனஸ் பண்ணா பிஃபோர் நம்பர் கிடைக்கும். 1 மைனஸ் பண்ணா பிஃபோர் நம்பர் கிடைக்கும். ஆன்சர் போட்டுட்டு ஆட் நம்பரா இருக்கனால 0.5 போடணும். ஆட் நம்பரா இருக்கனால 0.5 போடணும். எக்ஸலண்ட். டேலண்ட். பர்ஹான் தங்கம், நரேஷ் பார்த்திபன் தங்கம், ப்ரௌட் ஆஃப் யூ. செம்ம பிரில்லியண்டா இருக்கீங்க. பாருங்க, வித்தின் செகண்ட்ல ஆன்சர் போட்டீங்க. 2 செகண்ட்ல எவ்வளவு பெரிய சம். சுகன்யா தங்கம், சாந்தி தங்கம்,
எல்லா தங்கங்களும் சூப்பர் பிரில்லியண்டா இருக்கீங்க. ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப லக்கி. உங்க பேரண்ட்ஸ் கை கொடுத்துருங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஜீனியஸா பெற்றுருக்காங்க இல்லையா? தீர்த்து தங்கம், தீர்த்து தங்கம். வெரி குட். உங்க பேரண்ட்ஸ் கை கொடுத்து தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்பா சொல்லுங்க. உங்களை இவ்வளவு ஜீனியஸா பெற்றெடுத்ததுக்காக தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்பா சொல்லுங்க. கை கொடுத்துட்டேன் விஜேஷா, எங்க பேரண்ட்ஸ் கை கொடுத்து அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க டிஎஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. பி ஃபார் பேரண்ட்ஸ், எஸ்னா நான் பண்ணிட்டேன் விஜய் சார். பேரண்ட்ஸ் கை கொடுத்து என்னை ஜீனியஸை பெற்றெடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். வெரி குட். பேரண்ட்ஸ் வந்து 421,421.5. யாரும் கரெக்டோ அவங்களும் பேரண்ட்ஸ் கை கொடுத்து டிஎஸ். ஓகே, ஓகே, சூப்பர். ஓ, இப்ப நல்லா லிசன் பண்ணுங்க. இன்னொரு சொல்லிடுறேன். நல்ல போர்டை மட்டுமே பாருங்க. விஜய் சார் போர்டை மட்டும்தான் விஜய் சார் பாக்குறேன். கவனம் முழுவதும் 100% போர்டில் மட்டும் தான் இருக்குங்கிறவங்க 100 பின்னு ஷேர் பண்ணுங்க. 100 பின்னா 100%, 100% போர்டில் மட்டும் தான் கவனம் இருக்குது. ரைட்டிங் போர்டு பாக்குறேன். நோட்ல மூடி வச்சிருங்க. க்ளோஸ் யுவர் நோட், க்ளோஸ் யுவர் நோட். அல்லது வெறும் பி மட்டும் செக் பண்ணது ஓகே. போர்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். ஓகே, இப்படிதான் இருக்கணும் செமர்ஸ். பாருங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, எனி நம்பர் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் டிவைட் பை 2 கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியா போகணும்னு பார்த்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட 46/2 கேட்டாங்கன்னா எண்டிங் நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா பார்க்கணும். ஈவன் நம்பரா இருந்தா டைரக்டா அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4, 3 2s are 6. டைரக்ட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். ஏன்னா கொஸ்டின் வந்து ஈவன் நம்பர். சப்போஸ் கொஸ்டின் ஆட் நம்பரா வந்தா 89/2 கேட்டாங்கன்னா இது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பரா வந்தா இன்டைரக்டா ஆன்சர் பண்ணணும். இன்டைரக்டா என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஸ்டினை மாத்திக்கணும். கொஸ்டினை கன்வெர்ட் டு ஈவன் நம்பர், ஈவன் நம்பரா மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்னா -1, 1 மைனஸ் பண்ணா ஈவன் நம்பர். 89 - 1 88. அதை பாதி பண்ணுங்க. 4 4. இது போட்டுட்டு மறக்காம என்ன பண்ணணும்னா ஆட் நம்பரா இருக்கனால 0.5 வைக்கணும். ஆட் நம்பர் 0.5 வைக்கணும். ஓகே, இப்ப நோட் எடுத்துக்கோங்க. டேக் யுவர் நோட். இப்ப 3 சம், 4 சம் சொல்றேன். 4 சம் யார் புரியன்னு பார்க்கலாம். 24/2, 69/2, 843/2, 600/2. ஆல் தி பெஸ்ட். இது மட்டும் போட்டீங்கன்னா செம பிரில்லியன்ட் அர்த்தம். ஆல் தி பெஸ்ட். நல்லா லிசன் பண்ணுங்க. எண்டிங் நம்பர் ஈவன் நம்பர்னா டைரக்டா ஆன்சர் போடணும். எண்டிங் நம்பர் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா கொஸ்டின் பிஃபோர் நம்பரோட ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சு பாதி பண்ணி 0.5 வைக்கணும். 0.5. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சவங்க. இது வந்து டைரக்ட், டைரக்ட் ஏன்னா ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் டைரக்ட் 1 2 2 2 2 4 கரெக்ட். இது வந்து இன்டைரக்ட், ஈவன் நம்பரை மாத்தி பண்ணணும். 68 மேல அடிச்சு போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் 0.5 வச்சுக்கோங்க. 3 4.5.
இது 842 பண்ணுங்க. இது ஆட் நம்பர். ஸோ 4 2 1. வெரி குட், சூப்பர். இது இது வந்து ஈவன் நம்பர். ஸோ டைரக்ட் ஆன்சர் கொடுங்க. 300. யார் நாலுமே கரெக்டுங்கிறவங்க 4Cன்னு ஷேர் பண்ணுங்க. 4C. நாலுமே கரெக்ட். இது உங்ககிட்ட இப்படி கேட்டாங்கன்னா 32/2 கேட்டாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. 1 2 சார் 2. 1 2 சார் 2. 1 2 சார் 2. பேலன்ஸ் 1 இருக்கு. இந்த 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட சேர்த்துக்கணும். பாருங்க 1 2 3 இருக்கு. 3ல 1 டைம்ஸ் 2. ஸோ 1 2 சார் 2. கேரி 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட சேர்த்துக்கணும். 12. 6 2 சார் 12. 6 2 சார் 12. அப்போ 16. இதே மெத்தட் யூஸ் பண்ணி இது போடுறவங்க செம்ம பிரில்லியன்ட். ஆல் தி பெஸ்ட். 54/2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. 5ல how many times? 2 times 2 2 சார் 4. 2 மட்டும் போட்டுக்கோங்க. 2 2 சார் 4. பேலன்ஸ் 1. இந்த 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட சேர்த்துக்கணும். 14. how many 2 சார் 14? how many 2 சார் 14? 7 2 சார் 14. 7 2 சார் 14. அப்ப ஆன்சர் 27. எயிட் பை 2 கேட்டாங்கன்னா இது ரெண்டுமே ஈவன் நம்பர் வந்து டைரக்ட் ஆன்சர் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர் இருந்தா 3 2 சார் 6, 4 2 சார் 8. டைரக்ட் ஆன்சர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டின் ஆட் நம்பரா வந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் அடிக்கும் போது இப்படி பண்ணிருங்க. பெஸ்ட். அடிக்கும் போதே ஆட் நம்பரா இருக்கனால இங்க அடிக்கும் போது 22.5ன்னு போட்டுக்குங்க. அதாவது 23க்கு பிஃபோர் நம்பர் 22. இங்கே நீங்க 0.5 போட்டீங்கன்னா கரெக்டா போட்டுருவீங்க. 11.5 போட்டு டக்குனு கரெக்டா போட்டுருவீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. நீங்க 0.5 போடாம விட்டீங்கன்னா இங்க நீங்க 0.5 போடுறதுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 0.5 போடுறதுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அழகா போட போறீங்க பாருங்க. 8 2 6 9 போட போறீங்க பாருங்க. அழகா உங்களால முடியும். ஆட் நம்பரா இருந்தா அப்படியே பிஃபோர் நம்பர் பண்ணிருங்க. பிஃபோர் நம்பர் 8269 பிஃபோர் நம்பர் என்ன? 8269 பிஃபோர் நம்பர் 8. இங்கே நீங்க 0.5 போட்டுக்கங்க. ஏன்னா ஆட் நம்பரா இருக்கனால இங்கேயே 0.5 போட்டுட்டு அப்புறம் இதை மட்டும் அடிச்சிருங்க. அதை நீங்க அடிக்க வேண்டாம். ஏன்னா 5 அடிச்சா 0.25 வந்துடும். அதனால இதை மட்டும் அடிச்சிருங்க. ஈஸி. 4 1 3 4. இந்த 0.5 அப்படியே போட்டுக்கங்க. திஸ் இஸ் ஆன்சர். வெரி குட், சூப்பர். யாருக்கு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சியூன்னு ஷேர் பண்ணுங்க. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சியூன்னு ஷேர் பண்ணுங்க. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வெரி குட். இப்போ தடவை கத்துக்கிட்டீங்க நீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் டிவைட் பை 2 கேட்டா அழகா போட்டுருவீங்க. அடுத்தது லாஸ்ட் 15 மினிட்ஸ் 15 நிமிஷம். அதுல வந்து உங்களுக்கு சூப்பரான n நம்பர் டிவைட் பை 4 பார்க்க போறோம்.
சேட் பாக்ஸ்ல இப்போ ஒரு லிங்க் டச் பண்றேன். இந்த மாதிரி புதுசு புதுசு நிறைய கத்துக்கணும் ஆசைப்படுறவங்க அந்த லிங்க் டச் பண்ணிக்கோங்க. புதுசு புதுசு நிறைய கத்துக்கணும் ஆசைப்படுறவங்க நான் அனுப்புற லிங்க் டச் பண்ணீங்கன்னா போதும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டச் பண்ணிட்டு விஜய் சார் ஜாயின் ஆயிட்டேங்கிறவங்க ஜெயின் ஷேர் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். டச் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். ஜாயின் ஆயிட்டேன் விஜய் சார்ங்கிறவங்க ஜெயின் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசு புதுசா நிறைய கத்துக்கலாம். புதுசு புதுசா நம்ம நிறைய கத்துக்கலாம். நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறாங்க பாருங்க. லைவ் சேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. லைவ் சேட்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஜெயின் ஷேர் பண்ணுங்க. ஜெயின் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா எனி நம்பர் என்னோட நம்பர் எனி நம்பர் டிவைட் பை 9 நம்பர் டிவைட் பை 9. எங்க நம்பர் இன்னும் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்ப எந்த டவுட்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் வாட்ஸ்அப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். லைவ் ஜூம் மீட்டிங்லயே எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி புது புது விஷயம் நிறைய கத்துக்கலாம் வித் மேஜிக்கோட. ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 25 rupees per day. ஒரு நாளைக்கு 25 ரூபாய் தான். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நம்பர் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி குறைவான இடங்களே இருக்கு. லிமிடெட் சீட்ஸ் உங்களுக்கு. மேக்ஸ் எப்படி ஈஸியா போடுறது, படிக்கிறது மறக்காம இருக்கு என்ன பண்றது, மேஜிக் நிறைய பார்க்க போறோம். எனி நம்பர் டிவைட் பை 9ல எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க பாருங்க. உங்ககிட்ட 23 டிவைட் பை 9 என்ன கேட்டாங்கன்னா ஆன்சர் ஒரு செகண்ட்ல சொல்லலாம். ஆன்சர் ஜஸ்ட் 1 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் வந்து என்னன்னா 2.5. 2.5 is answer. 2.5 is answer. இது எப்படி சார் விஜய் சார் ஈஸியா போடணும்னா ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி வரும் இல்லையா, ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி வர நம்பரை வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதிக்கங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதிக்கங்க. அவ்வளவுதான். யார் சொல்லிங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். 34/9 கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்னது, அதாவது கோசியன்ட் என்ன ரிமைண்டர் என்ன சொல்லிடுறேன். கோசியன்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோசியன்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோசியன்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோசியன்ட். ரெண்டையும் பிளஸ் பண்ண ரிமைண்டர். கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் ரெண்டையும் பிளஸ் பண்ண ரிமைண்டர். 3 + 4 7. கோசியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிங்க சொன்னா இப்படி எழுதணும். கோசியன்ட் 3 ரிமைண்டர் 7 எழுதணும். இது டெசிமல்ல சொல்லுங்க கேட்டா 3.7. கோசியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோசியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோசியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். தீர்த்தா வெரி குட். பர்கான் வெரி குட். கனிமொழி வெரி குட். பார்த்திபன் வெரி குட். சூப்பர். நோட்ல எழுதிங்க. ஒரு ஃபார்முலாவே சொல்லித்தரும் போது ஏபிங்கிறது நம்பர். ஏபிங்கிறது நம்பர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏபிங்கிறது நம்பர். கோசியன்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோசியன். ரிமைண்டர்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ண ரிமைண்டர். ஆட் பண்ண ரிமைண்டர். விஜய் சார் நான் ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா எழுதிட்டேங்கிறவங்க எஃப்னு ஷேர் பண்ணுங்க. எஃப்னு எழுதிட்டீங்கன்னா திஸ் இஸ் நம்பர். வந்து நம்பரை அசியூம் பண்ணிக்கோங்க. எஃப்னு ஷேர் பண்ணா இந்த கொஸ்டின் ஃபார்முலா எழுதிட்டேன் விஜய் சார். ஏபி இதுவும் 2 டிஜிட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த 3 டிஜிட்ல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 2 டிஜிட் சொல்லி கொடுத்துருக்கு. 2 டிஜிட் 1 2 2 டிஜிட் நம்பர். உங்ககிட்ட 42 டிவைட் பை 9 கேட்டாங்கன்னா
42 divided by 9 கேட்டாங்கன்னா எல்லாம் அழகா போட போறீங்க பாருங்க. எனக்கு நீங்க என்ன பண்ணணும், டெசிமலி சொல்லணும், கோஷியன்ட் சொல்லணும். கோஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன. அதே மாதிரி டெசிமல்ல ஆன்சர் சொல்ல சொன்னாலும் சொல்லணும். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கோஷியன்ட் ரிமைண்டர் கேட்டாலும் சொல்லணும், டெசிமல் கேட்டாலும் சொல்லணும். கோஷியன்ட் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட். ரெண்டையும் பிளஸ் பண்ண ரிமைண்டர். ரெண்டையும் பிளஸ் பண்ண ரிமைண்டர். கோஷியன்ட் 4, ரிமைண்டர் 6. இது டெசிமலை சொல்ல சொன்னாங்கன்னா கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோஷியன்ட் என்ன, 4. ரிமைண்டர் என்ன, 6. அவ்வளவுதான். 4.6. சூப்பர். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இந்த சம்ம. கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். 42/9 போட்டு பார்த்தீங்கன்னா நான் கால்குலேட்டர் ஆன் பண்றேன். பாருங்க. பாத்தீங்களா 4.6. நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தா போதும். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்தா போதும். 4.6 அக்யூரேட்டா கரெக்டா வந்திருக்கு. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு சம் கொடுக்குறேன், நீங்க போடுறவங்க சம பிரில்லியன்ட். கால்குலேட்டர் கூட நீங்க மோத போறீங்க. கால்குலேட்டர் கூட நீங்க மோத போறீங்க. கால்குலேட்டர் கூட. ஆல் தி பெஸ்ட். பாயிண்ட்ல சொல்லுங்க, டெசிமல் சொல்லுங்க. அதாவது கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். நீங்க கோஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருங்க. கோஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சு பாயிண்ட் சொல்லுங்க, டெசிமல் சொல்லுங்க. டெசிமல் கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். ஆல் தி பெஸ்ட். 61 divided by 9. ஆல் தி பெஸ்ட். 61 divided by 9. சொல்றோம் சம பிரில்லியன்ட். மைண்ட் மேக்ஸ். பேப்பர் பேனா வேண்டாம், கால்குலேட்டர் வேண்டாம், கம்ப்யூட்டர் வேண்டாம், மனசுலயே கணக்கு போட்டுக்கலாம். 61 divided by 9. டெசிமல சொல்லுங்க. ஆன்சர் வந்து டெசிமல சொல்லுங்க. கோஷியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், ரிமைண்டர் வந்து ரெண்டையும் ஆட் பண்ண ரிமைண்டர். கொஸ்டின் ரெண்டையும் ஆட் பண்ண ரிமைண்டர். ஆன்சர் கிளிக் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட். வாவ், சூப்பர். 6.7. சூப்பர் சூப்பர் சூப்பர். நரேஷ் பார்த்திபன், சுகன்யா, சாந்தி, கனிமொழி, ஃபர்கான், ஹரிஷ், பூனி அமீன், நரேஷ் பார்த்திபன், சரவண துரைசாமி, தீர்த்தா, எல்லாமே சூப்பர். லாஸ்ட் சம் 53 divided by 9. 53 divided by 9. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ரிமைண்டர் 2 டைம்ஸ் சொல்லுங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ரிமைண்டர் 2 டைம்ஸ் சொல்லுங்க. தட் மீன்ஸ் 6.77 அந்த மாதிரி. ரிமைண்டர் வந்து 2 டைம் 2 நம்பர்ஸ் சொல்லுங்க. ரிப்பீட் நம்பரா சொல்லுங்க. ரிப்பீட் நம்பர்ஸ் சொல்லுங்க 2 டைம்ஸ். 53. 53/9. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரிமைண்டர் வந்து 2 நம்பர்ஸ் வருமா சொல்லுங்க. டெசிமலுக்கு என்ன அப்புறம் என்ன வருது, அந்த நம்பர் வந்து ரிப்பீட் நம்பரா போட்டுருங்க 2 டைம்ஸ். 0.8 வந்து 0.88 சொல்லுங்க. அந்த மாதிரி 5.88. வெரி குட். தெளிவா புரிஞ்சுட்டீங்க. 5.88. டெசிமலுக்கு வர நம்பர், அடுத்தது வர நம்பரை, டெசிமல் நெக்ஸ்ட் வர நம்பரை 2 டைம்ஸ் சொல்லுங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மெத்தட் எப்படி இருக்கு, உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்க வேல்யூபிள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஒரே கலர் 2 மாங்க. ஒரே கலர் 2 மாங்க. கோஷியன்ட் ரிமைண்டர் கேட்டாலும் சொல்லிடுவோம். இதே உங்ககிட்ட டெசிமல் மெத்தட்ல கேட்டாலும் சொல்லுவோம். கோஷியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் வருது ரிமைண்டர் 2 நம்பர்ஸ் எழுதணும். ரிமைண்டர் 3 வந்து 2 டைம்ஸ் எழுதுங்க. ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா 4. ரிமைண்டர் 5 வந்து 5. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக், வெரி குட். ஓகே, இப்போ உங்ககிட்ட குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சாந்திமா. ஓகே,
கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம உங்க ஃபீட்பேக்கை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஃபீட்பேக்கை, ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக்கை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. யாரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ட் பண்ணுவீங்கிறவங்க IWS, நான் சென்ட் பண்றேன் விஜய் சார், ஐ வில் சென்ட், IWS ஷேர் பண்ணுங்க. இந்த நம்பர், திஸ் இஸ் மை பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர். வாய்ஸ் மெசேஜ்ல சென்ட் பண்ணலாம், வீடியோ மெசேஜ்ல சென்ட் பண்ணலாம், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் பை உங்க நேம் போட்டு சென்ட் பண்ணுங்க. பை உங்க நேம் மறக்காம போட்டுருங்க. வாய்ஸ் மெசேஜ், வீடியோ மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், எனி ஒன், ஏதாவது ஒன்ல உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்பர் நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. 9842616790. கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். என் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாரும் தெரியும். ஓகே, சுகன்யா, சாந்தி, தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இதே உங்ககிட்ட கரெக்டா 9 டேபிள்ல கொஸ்டின் வர மாதிரி இருந்தா, 9 டேபிள்ல கொஸ்டின் வர மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் 27/9 என்ன கேட்டாங்கன்னா, டைரக்ட் ஆன்சர் போட்டுருணும். நீங்க 3 9s 27 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், 27/9 கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கோஷியன்ட் 2 பிளஸ் பண்ண ரிமைண்டர். நல்லா லிசன் பண்ண, முக்கியமான விஷயம், எப்போதுமே ரிமைண்டர் 9 அதே நம்பர், டிவிஷனுக்கு அப்புறம் வர நம்பர் ரிமைண்டர் வரக்கூடாது. வந்துச்சுன்னா 0 போட்டுக்கணும். இதே சேம் நம்பர் இங்க வந்தா 0 போட்டுட்டு இங்க +1 போட்டுக்கணும். கோஷியன்ட் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 இஸ் ஆன்சர். இன்னொரு சொல்றேன், எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்க. ரொம்ப ஈஸி, டெட் ஈஸி. 54/9 கேட்டாங்கன்னா ஆட் பண்ணாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கோஷியன்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் கோஷியன்ட். ரிமைண்டர் என்ன? 5 + 4 ரிமைண்டர். அப்ப ரிமைண்டர் 9 வந்துச்சுன்னா மறக்காம இங்க +1 ப்ளஸ் பண்ணணும். இங்க ரிமைண்டர் 9 வந்தாலும் 9க்கு அப்புறம் தாண்டி வந்தாலும் 1 ப்ளஸ் பண்ணிக்கங்க. 6 இஸ் கோஷியன்ட். 9 வந்தா 0 போட்டுணும். ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாமா? 6 9s ரெண்டுமே இன்டூ பண்ண அது வரணும். 6 9s 54 கரெக்டா வந்துச்சு. 6 9s 54. வெரி குட். சொல்றவங்க செம பிரில்லியன்ட். 63/9 நிறைய பேர் பார்த்தாவே தெரியும். 9 டேபிள் வந்துச்சுன்னா டைரக்டா ஆன்சர் போட்டுருங்க. நீங்க இப்படி போடாம டைரக்டா கூட போடலாம். 7 9s டக்குன்னு போட்டுருங்க. 7 9s 63. 7 இஸ் ஆன்சர். கரெக்டா 9 டேபிள் வந்துச்சுன்னா ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் 0. 9 டேபிள் கரெக்டா வந்துச்சுன்னா கொஸ்டின் ரிமைண்டர் வந்து ஆல்வேஸ் 0. 63. வெரி குட். லாஸ்ட் 54/9 டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 54/9 கோஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன? பிராக்டிஸ்ல உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கேயே ஆட் பண்ணுங்க. 9 வந்துச்சுன்னா இப்பவே ஆட் பண்ணிக்கங்க. இதுலயே ஆட் பண்ணிடுங்க. 9 வந்துச்சுன்னா இதுலயே 1 ஆட் பண்ணி டக்குன்னு இங்க கோஷியன்ட் போட்டுருங்க. அப்ப இது 0 வந்து ரிமைண்டர் வந்து 0 போட்டுருங்க. அவ்வளவுதான். வெரி குட். 6 பாயிண்ட்ல டெசிமல் சொன்னாங்கன்னா 6.0 எழுதலாம் அல்லது 6 போடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். டெசிமல் சொன்னாங்கன்னா 6க்கு அப்புறம் கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர் 6.0 இஸ் நத்திங் பட் 6. வெறும் 6 போட்டாலும் கரெக்ட் தான். 6.0 இஸ் கரெக்ட். வெறும் 6 போட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து கண்டுக்க வேண்டாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, லாஸ்ட் 5 minutes. கெட் ரைட். நல்லா லிஸ்டன் பண்ணுங்க. 75/9 கேட்டாங்க. 75/9 கேட்டாங்க. கோஷியன்ட் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட் போட்டுக்கணும்.
ரிமைண்டர் என்ன பண்ணா ரெண்டையும் ஆட் பண்ணணும். போர்டை பாருங்க, ரெண்டையும் ஆட் பண்ண ரிமைண்டர். இதெல்லாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஆன்சர் 2 டிஜிட்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் இது கூட ஆட் பண்ணணும். எப்போ ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, ஆட் பண்ணும்போது லிசன் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த இது கூட ஆட் பண்ணணும், கோஷியன்ட் கூட. 7 + 1 8. 8 இஸ் கோஷியன்ட். ரிமைண்டர் என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் ரிமைண்டர் வரக்கூடாது. ரிமைண்டர் எப்போதுமே 2 டிஜிட் வரக்கூடாது. அதை ஆட் பண்ணி 1 டிஜிட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி 1 டிஜிட் பண்ணணும். ஆட் பண்ணி 1 டிஜிட் பண்ணணும். 1 + 2 3. 3 இஸ் ரிமைண்டர். டோன்ட் ரைட், எழுதாதீங்க. டோன்ட் ரைட், எழுதாதீங்க. முதல் சொல்லுறேன், டோன்ட் ரைட். இது ஒண்ணு புரிஞ்சிச்சுன்னா தூள் கலப்பலாம். 55/9 கேட்டாங்கன்னு சொன்ன. டோன்ட் ரைட். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட். ரெண்டையும் பிளஸ் பண்ண ரிமைண்டர். ரிமைண்டர் 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது கூட ஆட் பண்ணிக்கணும், கோஷியன்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை கோஷியன்ட் கூட ஆட் பண்ணிக்கணும். 5 + 1 6. அப்ப கோஷியன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைண்டர் எப்போதுமே 2 டிஜிட் வரக்கூடாது. இது வந்துச்சுன்னா அதை 1 டிஜிட் பண்ணணும். 1 + 0. 1 + 0 1. அவ்வளவுதான். இப்ப நோட்ல எழுதிக்கங்க. புரிஞ்சதுங்கிறவங்க சியூன்னு ஷேர் பண்ணுங்க. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஒண்ணுமே இல்லை, அதே மெத்தட் தான். கோஷியன்ட். கோஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட். ரிமைண்டர் கண்டுபிடிக்கும் போது 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை கோஷியன்ட் கூட ஆட் பண்றோம், அவ்வளவுதான். ரிமைண்டர் எகைன் ஆட் பண்ணி 1 டிஜிட் பண்ணணும். வெரி குட். கனிமொழி வெரி குட். பல்கான் வெரி குட். நோட் எழுதிக்கங்க. 75/9. இது நீங்க கோஷியன்ட் வந்து எப்படி எழுதணும்னா 8.3 எழுதணும். நான் சொல்லிக்கலையா, கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர் 8.3. ஒரு சம் கொடுக்குறேன், போடுறவங்க செம பிரில்லியன்ட். ஆல் தி பெஸ்ட். 77/9 மட்டும் போட்டீங்கன்னா செம பிரில்லியன்ட். கோஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன, இதே டெசிமல்னா என்ன, இது மட்டும் போட்டுட்டீங்கன்னா செம பிரில்லியன்ட். டெசிமல்ல என்ன? ஒண்ணு இல்ல, கோஷியன்ட் பாயிண்ட் டெசிமல், கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். தெளிவா பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. கோஷியன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட். ரெண்டையும் ஆட் பண்ண ரிமைண்டர். 7 + 7 ரிமைண்டர். 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது போட்டுக்கணும். இது 1 டிஜிட் பண்ணணும். 1 டிஜிட் எப்படி பண்ணணும்? 1 + 4. பிளஸ் பண்ண 1 டிஜிட் கிடைக்கும். இப்போ 8 5 ஃபைனல் ரிசல்ட். இப்ப சொல்லிருக்கேன் இல்லைங்களா, கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர் 8.5. 8.5. கனிமொழி வெரி குட். தீர்த்தா வெரி குட். புனியாமீன் வெரி குட். துரிசாமி வெரி குட். தீர்த்தா வெரி குட். சாந்தி வெரி குட். ஓகேங்களா? ஓகே ஓகே தானுங்களா? இப்போ எனி நம்பர் டிவைட் பை 2 பார்த்துட்டோம், எனி நம்பர் டிவைட் பை 9 பார்த்துட்டோம். இதுல இருந்து சார் இப்போ கொஸ்டின் கேட்க போறாரு. மனோஜ் சார் வந்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறாரு. ஓகே, அதை பார்த்து முடிச்சுட்டு வாங்க ஒரு சூப்பர் மேஜிக் பார்க்க போறோம். அமேசிங் மேஜிக் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல கேட்டு முடிச்சிடுவாரு. ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் தான். 10 கொஸ்டின்ஸ் தான். அது கேட்டு முடிச்சுட்டு குயிஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நடக்கும். 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு இதே நம்ம யூடியூப் சேனலுக்கே வாங்க. விஜய் ஈசி மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, விஜய் ஈசி மேக்ஸ் லிங்க்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதனால நீங்க ஜாயின் பண்ணிக்கீங்க. அதே லிங்க் டச் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு அதே லிங்க் டச் பண்ணி பாருங்க.
சூப்பர் மேஜிக் பார்க்கலாம். ஓகே, மறக்காம உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணணும் விஜய் சார், படிக்கிறது மறக்க கூடாது, மேக்ஸ் ரொம்ப ஈஸியா போடணும், அமேசிங் மேஜிக் கத்துக்கணும், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அசத்தணும், தன்னம்பிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். 9842616790 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்க நேம் சேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெய்லி கிளாஸ் நடத்துறோம். டெய்லி ஈவினிங் நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், டியூஷன் ஆன்லைன் ஸ்கூல்ல முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஈவினிங் உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க கத்துக்கலாம். புது விஷயம் நிறைய கத்துக்கலாம். ஜிகே எல்லாமே கத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஜினியஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரீகால் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சார் இப்போ கொஸ்டின் கேட்கறதுக்கு போறாரு. இப்போ என்னன்னா, இப்போ ஈவன் நம்பர் சைட் நேரம் நிமிடத்துக்கு வந்துடுங்க. நோட் முடிச்சுருங்க. க்ளோஸ் ஒரு நோட். ஈவன் நம்பர் டிவைட் பை 2 கேட்டாங்கன்னா, இப்போ 46/2 கேட்டாங்கன்னா டக்குன்னு டைரக்ட் ஆன்சர். 2 2s are 4, 3 2s are 6. ஆன்சர் இஸ் 23 போட்டாச்சு. இதே ஆட் நம்பர் பை 2 கேட்டாங்கன்னா, இப்போ 29/2 கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா, ஈவன் நம்பரை மாத்தி பாதி பண்ண ஈஸி. அதனால இதுல அடிச்சு பிஃபோர் நம்பர் எழுதுறீங்க 28 போட்டுட்டு இங்கேயே 0.5 வச்சிருங்க. அப்ப மறக்காது உங்களுக்கு. இப்போ இதை பாதி பண்ணுங்க. 14 1 2s are 2, 4 2s are 8. அப்போ 14.5 is answer. இது வந்து டிவைட் பை 2. டிவைட் பை 9 கேட்டாங்கன்னா, இப்போ 23/9 கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோஷியன்ட். ரிமைண்டர் என்னன்னா, 2 நம்பர் ஆட் பண்ண ரிமைண்டர். 2 + 3 5. இது டெசிமல் எழுத சொன்னா எப்படி எழுதணும்னா, கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். கோஷியன்ட் என்ன 2, ரிமைண்டர் என்ன 5. 2.5. இது உங்ககிட்ட இப்படி கேட்டாங்கன்னா, ஆட் பண்ண 9 வர மாதிரி 54/9 என்ன கேட்டாங்கன்னா, கோஷியன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் கோஷியன்ட், ரிமைண்டர் 2 நம்பர் ஆட் பண்ணணும். 5 + 4 9. கரெக்டா 9 வந்துச்சுன்னா இங்க +1 பண்ணணும். 9 வந்தாலோ ரிமைண்டர் 9 ஆர் எபோவ் 9 வந்துச்சுன்னா, 9 ஆர் எபோவ் 9 வந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணணும். கோஷியன்ட் கூட 1 ஆட் பண்ணணும். கோஷியன்ட் +1. இப்போ 1 ஆட் பண்ணா 6. 0 ஆயிக்கும். கரெக்டா 9 வந்தா 0 போட்டுக்கணும். அப்போ 6 is answer. உங்ககிட்ட இப்படி கேட்டாங்க, லாஸ்ட் சம் எப்படி கேட்டாங்கன்னா, கோஷியன்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 நம்பர் ஆட் பண்ணா ரிமைண்டர் 2 டிஜிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இது கூட ஆட் பண்ணணும். கோஷியன்ட் கூட ஆட் பண்ணணும். அப்போ 8 is answer. கோஷியன்ட் 8. இது 2 டிஜிட் வந்தாலே ஆட் பண்ணி 1 டிஜிட் பண்ணணும். 12ங்கிறது 2 டிஜிட் நம்பர். எப்பவுமே 2 டிஜிட் வராது. ரிமைண்டர் 2 டிஜிட் வராது. என்ன நம்பர் டிவைட் பை 9ல. அப்ப 2 ஆட் பண்ணா 1 + 2 3. அவ்வளவுதான். இது எப்படி எழுதணும்னா, பாயிண்ட் டெசிமல் எழுதும் போது கோஷியன்ட் பாயிண்ட் டெசிமல் 8.3. தேங்க்யூ ஜீனிஸ் சொன்னீங்களா? 8.3. இப்போ நீங்க சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். யார் வின் பண்றீங்களோ அவங்க சர்டிபிகேட் கிடைக்கும். சிட் ஸ்ட்ரைட் நேரம் நிமிந்து கொண்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. இதுல இருந்தா சார் வந்து இதுல தான் கேட்க போறாரு. எனி நம்பர் டிவைட் பை 2 கேட்பாரு. எனி நம்பர் டிவைட் பை 9 கேட்பாரு. இது வச்சு ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு. ரெண்டுமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது. எனி நம்பர் டிவைட் பை 9 வந்து டெசிமல்ல கேட்பாரு. ஆன்சர் வந்து டெசிமல் சொல்லணும். 6.6, 4.3, 8.3 அந்த மாதிரி டெசிமல் சொல்லணும். கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஷியன்ட் பாயிண்ட் ரிமைண்டர். யாரெல்லாம் ரெடி? ஆர்னு சாட் பண்ணுங்க. விஜய் சார் ரெடியா இருக்கு சார். ரெடி ஃபார் குயிஸ் ப்ரோக்ராம். சூப்பர் மேஜிக் பார்த்துடலாம். பாருங்க, ஸ்டிக்கு, பிளாக் கலர் ஸ்டிக்கு,
ஜூம் அப்படி சொன்னா போதும் உங்களுக்கு. இது சூப்பர் மேஜிக், அமேசிங் மேஜிக். வாவ், சூப்பர். வெல்கம். உங்க எல்லாத்தையுமே சண்டே கிளாஸ்ல எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 hours நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. 10:30 to 12 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. என்னை பத்தி தெரியாத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். என்னோட பேர் விஜய். மெமரி ஈஸி மேக்ஸ் மேஜிக் ட்ரைனர். மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, படிக்கிறது மறக்காம இருக்க என்ன பண்றது, அமேசிங் மேஜிக் ட்ரிக்ஸ், மேக்ஸ்ல எப்படி ரொம்ப ஈஸியா போடுறது, கண்ணை மூடிட்டு கணக்கு போடலாம் ஜெனி. ஓகேங்களா? மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஸ்கொயரு, கியூப் ரூட் சம்ல எல்லா சம்முமே பேப்பர் பண்ண வேண்டாம், கால்குலேட்டர் வேண்டாம், ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு கணக்கு போடணும். அற்புதமான கலைகள் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட நிறைய குழந்தைங்க இங்க இந்தியால இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. மலேசியா, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஓகேங்களா, அமெரிக்கா, இங்க இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க எங்க நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதிக்கங்க. 9842616790. சார் நம்ம நம்பர் டிஸ்பிளேல வர மாதிரி பண்ணிடுங்க சார். 9842616790. சாட் பாக்ஸ்ல சாட் பண்ற பாருங்க. 9 சாட் பாக்ஸ்ல பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9 டிஸ்பிளேல வந்துருக்கு பாருங்க. செகண்ட் நம்பர் விஜய் மேக்ஸ் எஜுகேஷன் 9842616790. நோட் எழுதிச்சுக்கோங்க. கிளாஸ் முடிச்சுட்டு இப்ப எனக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் குறைஞ்ச இடங்களே இருக்குது, லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் ட்ரிக்லாம் பார்க்க போறோம். மணி கூட சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். ஆனா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும், முக்கியமா டைம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. சோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடுறேன். சூப்பரா கத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணி எங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நான் அட்வான்ஸா விஷ் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ண போற ஒவ்வொருத்தருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். டெய்லி ஈவினிங் கிளாஸ் தான். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம், லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜூம் மீட்டிங். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது சார் விஜய் சார், எனக்கு வேற கிளாஸ் இருக்கு ஈவினிங் டைம் அப்படின்னா வாட்ஸ்அப் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் அச்சீவ் பண்ணுங்க. ஓகே. இது ஒரு மேஜிக் பார்த்துக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒயிட் பேப்பர்ஸா இருக்கு. ஒயிட் பேப்பர்ஸா இருக்கு. டிராயிங் சொன்னா போதும், டிராயிங் வரும். கலர்ஸ் சொன்னா போதும், கலர்ஸ் வரும். எரேஸ் சொன்னா போதும், எரேஸ் ஆயிடும். இப்போ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா நீங்க இதுல வருவீங்க. எல்லாம் ஒயிட் பேப்பரா இருக்கீங்களா? நீங்க ஓபன் பண்ணா சொன்னேன் இல்லையா, ஓபன் பண்ணா ஒயிட் பேப்பர் பண்ணீங்களா? இதெல்லாம் ஒயிட் பேப்பரா இருக்கு. உங்க நேம் சொன்னா போதும். உங்க நேம் நான் சொன்னா நீங்க இதுல வருவீங்க. ஓபன் பண்ணும்போது இப்போ பிக்சர்ஸ் வருவீங்களா, பிக்சர்ஸ் வருவா, நீங்க வருவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மேஜிக்லாம் சொல்லி தரப்படும். நீங்க அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணுங்க, நம்ம நம்பர் கால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீனி, பாய்.